சாமி தேர் ஊர்வலத்தப்ப சாமியோட துண்டு கீழே விழ அதை எடுத்து கொடுத்த ஒரு பொண்ணை பாரபட்சமே இல்லாமல் அடித்து கீழே தள்ளுவானுங்க. எப்பயும் போல் யாரும் தடுக்க வராதனால அந்த ஊர் பெரிய மனுஷங்க அந்த பொண்ணை ஒரு தூணில் கட்டி வச்சு அடிக்க போவானுங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரியாக நேராக போய் அவர் பொண்ணை கட்டி வச்சிருக்கிற கயிறை அவுக்கலான்னு போக, அந்த நேரத்தில் ஊர் பெரிய மனுஷங்கன்னு சொல்லிக்கிற 4 பேரும் வந்து தடுக்க, ஹீரோ பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் தூக்கி போட்டு அடித்து செதற விட்டுருவான். அங்கே தான் பொண்ணை சாமியோட துண்டவே தொடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல தான் பொண்ணு சாமியவே தொட்டு பார்க்கணுன்றதுக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பொண்ணை தேரில் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த பொண்ணு சாமியை தொட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிடுவா. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் பெரிய மனுஷங்க ஐயோ மானம் போச்ச மரியாதை போச்சு நைட்டோட நைட்டாக அந்த தேரையே கொளுத்திடுவானுங்க. இதை பார்த்தா ஹீரோவும் அவங்க குடும்பமும் மொத்தம் சுற்றி இருக்கிற கிராமமும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதே வருஷம் ஹீரோ செஞ்ச விவசாயமும் நல்லா செழிப்பாக இருக்குது, அவங்க குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்த ஊர் பெரிய மனுஷங்க வைத்தறிச்சல் தாங்காமல் அவன் பயிரில் மாட்டை இறக்கி விட்ருவானுங்க. மாட்டை நைட்டில் இறக்கி விட்டதுனாலையும் அவங்க அம்மா மட்டும் தான் அந்த இடத்துல இருந்ததுனாலையும் அவங்களால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. மாடுங்களும் அவங்கள முட்டத்தும் உதைக்கிறதுமான்னு குத்துயிரமாக குலையுரமாக ஆக்கி விட்டுரும். அதே கோலத்திலே போய் அந்த ஊர் பெரிய மனுஷங்களை நியாயத்தை கேட்க அவனுங்களும் பாரபட்சம் இல்லாமல் அடித்து வெளியே தூக்கி போட்டுருவானுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அங்கே வந்து பார்க்கும்போது ஹீரோ அவங்க அம்மா ஹீரோவோட மடியிலே இறந்துருவாங்க. இதனால வெறியான ஹீரோ அங்கே ஊர் பெரிய மனுஷங்கன்னு சொல்கிற ஒருத்தனையும் வெட்டி சாய்ச்சிட்டு கடைசியில் வெளியே வந்துடுவான்.